Dear students, good morning to all. Today, talk about the lesson History Unit 10, the Industrial Revolution. In the latter half of the 18th century, major changes occurred in the method of production that changed the history of humankind. This profound transformation is described as the Industrial Revolution. Goods began to produce not by hand but by machines. This increased volume of goods produced exponentially. The changes were not only economic but made a profound impact on society of politics. Society transferred from an agrarian and handicraft economy to one dominated by factory and machine production. Starting in England first, it spread of other parts of the world, although it used early the French writers, but the term Industrial Revolution was popularized by the economic historians to denote Britain's economic development from 1760 to 1840. Dear students, 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைச்சது. இப்பரந்த மாறுதல் தொழிற்புரட்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது. பொருட்கள் கைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை மாறி இயந்திரங்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. இதனால் பொருட்கள் உற்பத்தி பன்மடங்கு அதிகரித்தது. இது பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தியதல்லாமல் சமூகத்திலும் அரசியல் ஆழமான தாக்கங்கள் ஏற்படுத்தியது. முதலில் தொழிற்புரட்சியானது இங்கிலாந்தில் தொடங்கியது, பின்னர் உலகம் முழுவதும் பரவியது. தொழிற்புரட்சி என்ற சொல் முதலில் பிரெஞ்சு எழுத்தாளர்களால் பயன்பட்டதென்றாலும் இங்கிலாந்தின் பொருளாதாரத்தில் 1760 முதல் 1840 வரை ஏற்பட்ட வளர்ச்சி ஆங்கில பொருளாதார வரலாற்றாளர் இதே சொல்லை பயன்படுத்திய போது அது மிகவும் பிரபலமடைந்தது. நெக்ஸ்ட் டாபிக், attributes of Industrial Revolution. Use of new basic materials, iron and steel, use of new energy source, coal, electricity, petroleum, invention of new machines such as spinning jenny and the power loom that increased the production with a minimum expending of a human energy. Emergency of new organization known as the factory system, which entailed increased division of labor and specialization of work. Development in transportation and communication. Increasing application of science to industry. The use of new technology. நெக்ஸ்ட் டாபிக், தொழிற்புரட்சியினுடைய பண்புகள். புதிய அடிப்படை மூலப்பொருட்களின் பயன்பாடு இரும்பு, எஃகு. புதிய எரிபொருள் மூலங்கள் பயன்பாடு நிலக்கரி, மின்சாரம், பெட்ரோலியம். இயந்திர நூற்பு கருவி, அதாவது ஸ்பின்னிங் ஜெனின்னு சொன்னால் அந்த நூற்பு கருவி. விசைத்தறி போன்ற புதிய இயந்திரங்களின் கண்டுபிடிப்புகள் மனித ஆற்றலை குறைந்த அளவு பயன்படுத்தி உற்பத்தி அளவை அதிகரிக்கின்றன. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வளர்ச்சி, அறிவியலை அதிக அளவில் தொழில்துறைக்கு பயன்படுத்துதல், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். நெக்ஸ்ட் டாபிக், பிகினிங்ஸ், தொடக்கம். இந்தியா பீயிங் தி பிரைட்டஸ்ட் ஜுவல் இன் த பிரிட்டிஷ் crown, access to coal, iron and raw cotton textiles developed by immigrant artisans from the Netherlands, developed banking system, a growing entrepreneurial class and potential investors, scientific discoveries and inventives, political stability of England to best of its fuel attention of industrial growth. இங்கிலாந்திற்கு ஏராளமான வளங்களும் காலனி நாடுகளும் இருந்தன. ஆனால் இந்தியா அதன் மணிம வடிவத்தில் ஒரு ஒளி வீசும் ரத்தனமாய் ஜொலித்தது. காலனி நாடுகளிலிருந்து நிலக்கரி, இரும்பு, பருத்தி ஆகிய மூலப்பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஈஸியாக கிடைத்தது. நெதர்லாந்திலிருந்து இங்கிலாந்தில் குடியேறியிருந்த கைவினர்கள் ஜவுளி உற்பத்திக்கு தேவையான உள்கட்டுமானத்தை ஏற்கனவே உருவாக்கியிருந்தனர். இங்கிலாந்து வளர்ச்சியடைந்த வங்கி முறையுடன் வளர்ந்து வந்த தொழில் முனைவோர் வகுப்பினர், வசதி படைத்த முதலீட்டாளர்கள் ஆகியோரையும் கொண்டிருந்தது. இங்கிலாந்தின் அரச வம்சம் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அதிக ஊக்கம் அளித்தது. நெக்ஸ்ட் டாபிக், இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர். The British engineer Thomas Newcomen invented a contrivance to pump the water out of mines, but the mechanism he developed consumed too much fuel. James Watt, a Scottish engineer, converted a stationary system engine to rotary engine which consumed less fuel. Development in textile. The spinning and weaving of cloth were undertaken for domestic and local consumption. In 1733, John Kay invented the flying shuttle which, when operated by hand, increased the speed of weaving of cloth. In 1764, James Hargreaves
invented the spinning jenny. This machine spun 8 threads at one and the same time. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜவுளி ஆலை தொழில் வளர்ச்சி. தொழில் புரட்சிக்கு முன்பு நூல் நூற்பது, துணி நெய்வது ஆகியவை சொந்த பயன்பாட்டிற்கும் உள்ளூர் பயன்பாட்டிற்கும் மேற்கொள்ளப்பட்டன. வீட்டில் அல்லது வாடகைக்கு எடுக்கப்பட்ட சிறிய இடத்தில் இவை நடத்தப்பட்டன. உற்பத்தி ஒரு குடிசை தொழிலாக நடந்தது. ஒரு கைத்தொழில் நெசவாளருக்கு தேவைப்படும் நூலை நூற்க 4 முதல் 8 தொழிலாளர்கள் நூற்பு சக்கரத்தினை தம் கைகளால் இயக்க வேண்டியிருந்தது. 1733 ஜான்கே கண்டுபிடித்த கைகளால் இயக்கப்படும் ஃப்ளையிங் ஷட்டில் எனப்படும் பறக்கும் நாடா நூற்பின் வேகத்தை அதிகரித்தது. 1767 ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் இயந்திர நூற்பு கருவியை கண்டுபிடித்தார். இது ஒரே நேரத்தில் 8 நூல்களை ஒன்றாக பின்னி ஏற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரிச்சர்ட் ஆர்க்ரைட் நீர் சக்கர சட்டகத்தை கண்டுபிடித்தார். இது நூற்பு சட்டகம் மனித ஆற்றலுக்கு மாற்றாக நீராற்றலை பயன்படுத்துவதாகும். நெக்ஸ்ட் டாபிக், அயன் அண்ட் ஸ்டீல். த ரோலிங் மில் proved to be 15 times faster than hammering wrought iron. Hot blast greatly increased fuel efficiency in iron production. In 1856, Henry Bessemer discovered a faster and cheaper method of producing steel. In course of time, iron and steel come to be used in making all machines and in all industries. Next, இரும்பு எஃகு. இரும்பும் எஃகும் தொழில்மயமாக்க செயல்முறையை விரைவுபடுத்தின. பழங்காலத்தில் இரும்புத்தாது செங்கல் உலகில் பிரித்தெடுக்கப்பட்டது. இதற்கு எரிபொருளாக நிலக்கரி பயன்படுத்தப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்ட இரும்பு உரியானதாக இல்லை. எனவே அதை மீண்டும் உருக்கி பிரித்தெடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பின்னர் கற்கரையை கொண்டு இரும்பு பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் இம்முறைக்கு அதிக செலவானது. முதலில் வார்ப்பிரும்பு ஊதுவலை உருளை பயன்படுத்தப்பட்டது. பின்னர் ஊதுவலைக்கு தேவையான உயர்ந்த வெப்பநிலையை உருவாக்கும் அளவு மாற்றி அமைக்கப்பட்டது. இரும்பினை தகடுகளாகவும் பாலங்களாகவும் மாற்றுவதற்கான தொழிற்சாலை ரோலிங் மில் உருவானது. இரும்பை சுத்தியலால் அடித்து தகடாக்கும் முறையை விட இவ்வாலைகள் 15 மடங்கு வேகமாக இரும்பினை தகடாக மாற்றின. வெப்பம் மிகுந்த ஊதுவலைகள் இரும்பு உற்பத்தியில் எரிபொருளின் திறனை அதிகரித்தன. 1856 ஹென்றி பெஸ்லிமர் எஃகு தயாரிக்க ஒரு விரைவான சிக்கனமான முறையை கண்டுபிடித்தார். காலப்போக்கில் இரும்பு எஃகு ஆகிய இரண்டும் அனைத்து தொழில்களிலும் அனைத்து இயந்திரங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டன. Next topic, mining. Coal mines became deeper and deeper, making it more and more dangerous. As miners used oil lamps in the mines, the risk of explosion was high, leading to the death of miners. This was reduced by the invention of a safety lamp by Sir Humphrey Davy in 1815. நிலக்கரி சுரங்கங்கள் மேலும் மேலும் ஆழமாக தோண்டப்பட்டு அபாயகரமான நிலைக்கு துள்ளாயின. சுரங்கங்களின் உள்ளே பணியாற்றும் போது தொழிலாளர்கள் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தியதால் வெடி விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்து உயிரிழப்புகளுக்கு அவை இட்டு சென்றன. 1815 சர் ஹம்பரி டேவி எனும் கண்டுபிடிப்பாளரால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கினால் இந்த அபாயம் குறைந்தது. நெக்ஸ்ட் டாபிக், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாஸ் டிபெண்டட் ஆன் குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் as product raw materials had to be brought from offer to the factories. After the goods were produced, they had to be transported to be the markets. As a result, new networks of canals, roads and railway roads were built. Macadam's roads and George Stephenson's steam locomotive helped to improve road and railway transport system in the country. John Loudon McAdam was a pioneering Scottish engineer who single-handed changed the way roads were built around the world. Macadam's roads came to be adopted world over. நெக்ஸ்ட்டு, போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும். போக்குவரத்து வசதி எவ்வளோ சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை சார்ந்தே தொழில் புரட்சியின் பரவலாக்கம் அமைந்துள்ளது. உற்பத்தி அதிகரிப்பினால் மூலப்பொருட்களை வெகு தொலைவில் இருந்தும் கொண்டு வர வேண்டியதாயிற்று. பொருட்கள் உற்பத்தியான பின்னர் அவற்றை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. எனவே புதிய கால்வாய்கள், சாலைகள், இருப்பாதைகள் உருவாக்கப்பட்டன. மெக் ஆடமஸ்ட் சாலை முறையும் சார்ல்ஸ் ஸ்டீபன்சனின் நீராவி இயந்திர ரயில்களும் இங்கிலாந்து நாட்டில் சாலை ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தின. ஜான் லவுடன் மேக்ஆதம் என்பவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த முன்னோடி பொறியாளர் ஆவார். இவரால் வடிவமைக்கப்பட்ட சாலை அமைக்கும் முறை உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கும் முறையை மாற்றியது. மாடர்ன் ரயில் டிரான்ஸ்போர்ட் commenced with the British development of the steam locomotives in the early 19th century. The first railway line in England opened between Stockton and Darlington in 1825. In the next 40 years,
15,000 miles of railway network was completed. Robert Fulton of the US invented the steamboat called Clement on 1807 that sailed from New York to Albany, covering 150 miles. After a few years, steamboats carrying cargo settled on the rivers and coastlines. By 1830, the 40 miles between Manchester and Liverpool could be covered in an hour and a half. முதல் ரயில் பாதை 1825 இங்கிலாந்து நாட்டில் ஸ்டாக்டன், டார்லிங்டன் ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது. அடுத்த 40 ஆண்டுகளில் 15,000 மைல் தூரம் இருப்பு பாதைகளால் இணைக்கப்பட்டது. அமெரிக்காவின் ராபர்ட் ஃபுல்டன் என்பவர் 1807 கிளமண்ட் என்ற நீராவிப் படகினை கண்டுபிடித்தார். இது நியூயார்க், அல்பனி ஆகிய நகரங்களுக்கிடையே 150 மைல் தொலைவுக்கு இயக்கப்பட்டது. சில ஆண்டுகளில் ஆறுகளிலும் கடலோரங்களிலும் சரக்குகளை எடுத்துச் செல்ல நீராவிப் படகுகள் பயன்படுத்தப்பட்டன. 1830ஆம் ஆண்டில் மான்செஸ்டர், லிவர்பூல் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான 40 மைல் தூரம் 1.5 மணி நேரத்தில் கடக்க முடிந்தது. நெக்ஸ்ட் டாபிக், எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து. Industrial revolution led to the expansion of trade, the production of more food, emergence of the factory workers as a new class, the rise and growth of cities, resulting in rapid urbanization and organized working class movements, seeking voting rights and regulation of other services, conditions brought about a new dynamics in politics. அடுத்து, இங்கிலாந்தில் தொழில் புரட்சியால் விளைந்த பலன்கள் என்ன? இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி வணிக விரிவாக்கம், உணவு உற்பத்தி அதிகரிப்பு, ஆலை தொழிலாளர்கள் என்னும் புதிய வர்க்கம் உருவாதல், நகரமயமாக்கம் ஆகிய வளர்ச்சி போக்குகள் இட்டுச் சென்றது. இதனால் ஏற்பட்ட புதிய நகரங்களின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி, அமைப்பாக திரண்ட தொழிலாளர் இயக்கம், தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கோருதல், தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை முறைப்படுத்த கோருதல் ஆகிய சமூக நிலைகள் அரசியலில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கின. நெக்ஸ்ட் டாபிக், இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ். The use of chemicals and fossil fuels increased air and water pollution. The Industrial Revolution helped create opportunities for employment for all members of the family. However, the life for the laboring class was miserable. Safety was very poor in early industrial factories and mines. Workers had no time to clean or change their own atmosphere, even if they wished to, leading to the outbreak of typhoid, காலரா அண்டு ஸ்மால் பாக்ஸ். குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வேலைவாய்ப்புகள் பெற தொழிற்புரட்சி உதவியது. எனினும் உழைக்கும் வர்க்கத்தின் வாழ்க்கை துயரமிக்கதாக இருந்தது. குழந்தைகளுக்கு குறைந்த கூலி கொடுத்தால் போதும் என்பதால் ஜவுளி ஆலைகளில் குழந்தைகள் அதிகமாக வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர். நிலக்கரி சுரங்க தொழில் நிலைமை குறித்து 1842 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கை சுரங்கங்கள் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இதில் 5 வயதிற்கு குறைந்த சிறார்கள் மறைமுகமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டு இரகசியமாக வேலை வாங்கப்பட்டதாகவும், இவ்வாறு நாளொன்றுக்கு 12 மணி நேரம் உழைக்க 2 பெண்ணி மட்டுமே கூலி தரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. சற்று வயதில் மூத்த பெண் சிறார்கள் நிலக்கரி கூடைகளை சுமக்க அமர்த்தப்படுவதாகவும், இதனால் உடல் வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படுவதாகவும் இந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. தொழிலாளர்கள் மிகவும் சிறிய, அழுக்கடைந்த, சுகாதாரமற்ற வீடுகளில் வாழ்ந்தனர். தொழிலாளர்கள் விரும்பினாலும் கூட தமது சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தவோ மாற்றவோ அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. இதனால் டைஃபாய்டு, காலரா, பெரியம்மை போன்ற நோய்கள் பரவின. நெக்ஸ்ட், அர்பனைசேஷன், நகரமயமாக்குதல். Flow of population from villages to industrial towns. As the migration from the countryside began to intensify, small towns became large cities. Manchester's cool climate was ideal for textile production. Manchester became a textile capital of Wales, drawing huge number of migrants to the city. அதிகமான மக்கள் கிராமப்புறங்களில் தான் வசித்தாங்க. கிராம பகுதியிலிருந்து இடப்பெயர்வு அதிகரிக்க சிறிய நகரங்கள் பெருநகரங்களாக மாறியது. 1840இல் 20 லட்சமாக இருந்த லண்டனின் மக்கள் தொகை 40 ஆண்டுகளில் 50 லட்சமாக உயர்ந்தது. மான்செஸ்டர் நகரில் நிலவிய குளிர்ச்சியான காலநிலை ஜவுளி உற்பத்திக்கு உகந்த சூழ்நிலை அளித்தது. மேலும் லிவர்பூல் துறைமுகம், லங்காஷயர் நிலக்கரி சுரங்கம் ஆகியவற்றுக்கு அருகிலும் இது அமைந்திருந்தது. இதனால் உலகின் ஜவுளி உற்பத்திக்கு தொழிலின் தலைநகரமாக மான்செஸ்டர் மாறியது. இது ஏராளமான மக்களை மான்செஸ்டர் நகரை நோக்கி ஈர்த்தது. 1771இல் 22,000 மக்கள் மட்டுமே வசித்த மந்தமான நகரமாகத்தான் மான்செஸ்டர் இருந்தது. இதே நேரம் அடுத்த 50 ஆண்டுகளில் 1,80,000 மக்கள் தொகை கொண்டதாக வளர்ந்தது. நெக்ஸ்ட் டாபிக், சோசியோ எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். While the peasants were pauperized and
the working class suffered, the middle class became wealthy by investing capital in trade and industry. Karl Marx advocated scientific socialism for the protection of the working class from the exploitative policies of the capitalist classes. சமூக பொருளாதார பின்விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, விவசாயிகள் வறுமையிலும் தொழிலாளர்கள் துன்பத்திலும் ஆட்பட்டு கொண்டிருக்க, நடுத்தர வர்க்கம் தொழிலும் வர்க்கத்திலும் மேலும் முதலீடு செய்து செல்வமிக்க வகுப்பாக வளர்ந்தது. இவ்வகுப்பினர் அக்கால அரசுகள் மீது ஆதிக்கம் செலுத்தினர். அனைத்து சட்டங்களும் அந்த வகுப்பாரின் நலன்களையே பாதுகாத்தன. தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி இல்லை. இந்த சூழலில் தான் அமெரிக்காவில் ஒரு புதிய தத்துவமாக சோசியலிசம் பிறப்படுத்தது. முதலாளித்துவ வர்க்கத்தின் சுரண்டல் கொள்கையிலிருந்து உழைக்கும் வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக கார்ல் மார்க்ஸ் அறிவியல்பூர்வ பொது உடைமை சோசியலிசம் என்னும் கோட்பாட்டினை முன்வைத்தார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மேற்கு ஐரோப்பா முழுவதும் பொருளாதார அரசியல் உரிமைகள் கோரி வலுவான உழைக்கும் வர்க்க இயக்கங்கள் எழுந்தன. லேபர் மூவ்மெண்ட். The Reform Bill of 1832 granted voting rights only to the propertied middle class. The charter was presented to the House of Commons. The chartist called for voting rights to every man over 21 years of age. Secret ballot voting system. Abolition of property qualification for members of the Parliament, annual parliamentary election and the equal representation. Spread of Industrial Revolution. Industrial Revolution in France. The political instability caused by the French Revolution and the prolonged Napoleonic Wars wreaked in the country. The Francois de Ventel family brought British technology to Lorraine. The family introduced steam engine in coal mining and woodling skin. By diversifying its business, it entered other heavy industries such as railroad construction and ship buildings. தொழில் புரட்சி பரவுதல். பிரான்ஸ் நாட்டில் தொழில் புரட்சி. இங்கிலாந்து பெற்றிருந்ததை போன்று பிரான்ஸ் இயற்கை வளங்களை பெற்றிருக்கவில்லை. பிரெஞ்சு புரட்சி நெப்போலியன் மேற்கொண்ட நீண்டகால போர்கள் ஆகியவற்றால் விளைவாக ஏற்பட்ட அரசியல் நிலையற்ற தன்மை நாட்டை சீரழித்தது. புரட்சியின் போது பிரான்ஸ் நாட்டின் வணிகர்கள் பலரும் இங்கிலாந்தில் அடைக்கலம் புகுந்திருந்தனர். அவர்கள் நெப்போலிய போர்கள் முடிவுக்கு வந்த பின்னர் பிரான்ஸ் திரும்பிய போது பிரிட்டிஷ் தொழில்நுட்பங்களையும் கொண்டு வந்து பயன்படுத்தினர். இது அவர்களது நாட்டில் தொழில் புரட்சியை நிறைவேற்ற உதவியது. பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட நூற்பு கதிரிகளை பயன்படுத்தியதால் 1830 1860 காலகட்டம் வரை பிரான்சின் ஜவுளி உற்பத்தி 2 மடங்காக அதிகரித்தது. பிரான்சுவா டி வெண்டல் என்பவர் பிரிட்டிஷ் தொழில்நுட்பத்தை லொரைனுக்கு கொண்டு வந்தார். அவரது குடும்பம் நிலக்கரி சுரங்கத்தில் நீராவி இயந்திரத்தையும் இரும்பை பிரித்தெடுப்பதில் துலாவும் உலையும் பிரான்சில் அறிமுகம் செய்து 1860 வெண்டல் குடும்பத்திடம் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். வணிகத்தை பல துறைக்கு விரிவாக்கம் செய்ததன் விளைவாக இருப்பு பாதை அமைத்தல், கப்பல் கட்டுதல் போன்ற கனரக தொழில்களை தொடங்கினர். Industrial Revolution in Germany. Germany had the natural resource required for an industrial revolution. Its feudal socio-political structure, purporting the practice of serfdom and their unhelpful licensing policies for establishing factories. Germany's industrial revolution was its political setup. ஜெர்மனியில் தொழில் புரட்சி. ஒரு தொழிற்புரட்சி உருவாவதற்கு தேவையான இயற்கை வளங்கள் ஜெர்மனியில் இயல்பாகவே அமைந்திருந்தது. சார், ரூர், மேற்கு சைலேசியா, சாக்சினி ஆகிய பகுதிகளில் நிலக்கரி படிவுகள் இருந்தன. ஆனாலும் ஜெர்மனியின் முன்னேற்றத்துக்கு பெரும் சவாலாக அமைந்தது இன்னமும் இலவச உழைப்பு முறை கண்ட பண்ணை அடிமை முறையும் அதன் நில உடைமை அடிப்படையிலான சமூக அரசியலமைப்பும் தொழில் தொடங்க கடைபிடிக்கப்பட்ட கடுமையான உரிமை முறையும்தான். Railroads served Germany well in its industrial development as also in its unification. In electrics, Germany offered companies like Siemens. In chemicals, Germany excelled in the production of potassium salt dyes, pharmaceutical products and synthetics. Companies like Bayer and Hauser led the chemical industry of Germany. Germany became a leader of automobile industry. Daimler and Benz became the most popular brands automobiles in Germany and the world. Second Industrial Revolution in United States of America. A shift from manual labor based to more technical and machine based manufacturing industry. Samuel Slater is a citizen of England, having worked at a cotton mill from age 10. Slater departed for New York in 1789 illegally. Slater offered his services to Moses Brown, a leading Rhode Island
industrialist. The mill became operational in 1793. The 18,000 later, mill had been duplicated by many other entrepreneurs as later grew wealthier as techniques more and more popular. Andrew Jackson, the US president, hailed the father of American Industrial Revolution. அமெரிக்காவில் இரண்டாவது தொழில் புரட்சி உடல் இழப்பிலிருந்து தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரம் சார்ந்த உற்பத்திக்கு மாறியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இங்கிலாந்தைச் சேர்ந்த சாம்பெல் ஸ்லேட்டர் 10 வயதிலிருந்து ஜவுளி ஆலைகளில் பணியாற்றி ஒரு ஆலையை நிர்வகிக்கும் அளவுக்கு அனுபவப்பட்டிருந்தார். அமெரிக்கர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட அவர் 1789 அமெரிக்காவின் நியூயார்க்கில் சட்டவிரோதமாக குடியேறினார். ரோட்ஸ் தீவின் புகழ்பெற்ற தொழிலதிபர் மோசஸ் பிரவுன் என்பவரிடம் வேலைவாய்ப்பு கேட்டார். அவர் ஏற்கனவே ஒரு ஜவுளி ஆலை தொடங்கி தோற்றவர். பிரவுன் இவரை வேலைக்கு சேர்த்து கொண்டதும் அவரது ஆலை 1793 மீண்டும் இயங்க தொடங்கியது. அமெரிக்க நாடுகளின் நீராற்றலின் மூலம் இயங்கிய முதல் ஜவுளி ஆலை இதுதான். 1800 வாக்கில் ஸ்லேட்டரின் துணி ஆலையினை கண்டு மேலும் பல தொழில் முனைவர்கள் துணி ஆலைகள் தொடங்கி வளமடைந்தனர். ஸ்லேட்டரின் தொழில்நுட்பம் மேலும் மேலும் புகழடைந்தது. அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என்று புகழ்ந்தார். நெக்ஸ்ட் டாபிக், ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக்ஸ். The difficult working condition in the factories, long hours of work, low wages, exploitation of women and children contributed to the growth of labor union. One major strike was the Great Railroad Strike of 1877. உழைக்கும் வர்க்க போராட்டங்கள். தொழிற்சாலைகளில் நிலவிய மோசமான பணிச்சூழல், நீண்ட வேலை நேரம், குறைந்த கூலி, பெண்களும் குழந்தைகளும் சுரண்டப்பட்டமை ஆகியன தொழிற்சங்கங்கள் உருவாக வழிவகுத்தன. அமெரிக்காவில் உள்நாட்டு போருக்கு பின்னர் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டிருந்தனர். அவற்றுள் 1877 வெடித்த இருப்பு பாதை தொழிலாளர்களின் மாபெரும் வேலைநிறுத்தம் பெரும் நிகழ்வாக அமைந்தது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹேமார்க்கெட் மசாக்கர். A labor protest took place on 4th May 1886 at Haymarket Square in Chicago. What began as a peaceful rally in support of workers striking for an 8-hour day resulted in the killing of several workers by the police. To commemorate the Haymarket Affair, 1 May 1887 is observed as Labor Day or May Day or International Workers Day. நெக்ஸ்ட் டாபிக், ஹேமார்க்கெட் படுகொலை. சிகாகோவின் ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் 1886 மே மாதம் 4ஆம் தேதி ஒரு தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாளொன்றுக்கு 8 மணி நேர வேலையை கோரிக்கையாக வைத்து அமைதியாக தொடங்கிய இக்கூட்டத்தில் காவல்துறை பல சுட்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தி பலரை சுட்டுக் கொன்றது. ஹேமார்க்கெட் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மே 1ஆம் நாள் இன்றளவும் சர்வதேச தொழிலாளர் நாளாக மே தினம் கொண்டாடப்படுகிறது. இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. England was an agriculture country and India was known as its excellence in manufactures as well as in agriculture, propagating the use of Indian calicos and silks. The invention of flying shuttle by John Kay and the invention of Hargreaves, Arkwright and Crampton within 30 years accelerated in the process of spinning and weaving. Loss of market for hand woven cotton goods. இந்தியாவில் தொழில் புரட்சியின் தாக்கம். 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை இங்கிலாந்து ஒரு வேளாண்மை நாடாகத்தான் இருந்தது. அதே நேரத்தில் இந்தியா வேளாண்மைக்காக மட்டுமல்லாமல் அதன் மிகச்சிறந்த உற்பத்தி பொருட்களாகவும் அறியப்பட்டிருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில் இங்கிலாந்தில் குவிக்கப்பட்ட இந்திய பருத்தியிலை துணிகளுக்கும் பட்டு ஆடைகளுக்கும் தடை விதித்தும் இங்கிலாந்தில் சட்டம் இயற்றப்பட்டது. காரணம், ஜான் கே என்பவரால் பறக்கும் நாடாக கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்த 30 ஆண்டுகளில் ஹர்கிரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்ப்டன் ஆகியோர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளால் நூற்பு, நெசவு தொழில் ஆகியன இங்கிலாந்தில் பெரும் வளர்ச்சியடைந்தது. வங்கத்தில் ஒரு பிரதேச அரசாக காலொன்றிய ஆங்கிலேயரால் வங்கம், கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வமே இங்கிலாந்தில் தொழில் புரட்சிக்கு தேவையான முதலீட்டை வழங்கி அதை வெற்றி பெற வைத்தது. மதுரை ஆட்சியர் அளித்த ஒரு அறிக்கையில் சுமார் 5000 நெசவு குடும்பத்தினர் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் அவதியுறுவதாக பதிவு செய்துள்ளார். திருநெல்வேலி பகுதி நெசவர்கள் தமது வாழ்வாதாரங்கள் அழிந்து போனதாலும் ஜாதி அமைப்பு வேறு தொழில்களில் ஈடுபட அனுமதித்ததாலும் துன்பப்பட்டதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அக்காலத்தில் பதிவு செய்துள்ளார். பல லட்சம் மக்கள் பஞ்சத்தால் மடிந்தனர். பஞ்சத்தால் சாக விரும்பாத லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கைவினைஞர்களும் தாய்நாட்டை விட்டு வெளியேறி இங்கிலாந்தின் காலனி நாடுகளின் மலைத்தோட்டங்களில் மோசமான பனி மற்றும் வாழும் சூழல்களில் அடிமைகளாய் ஒப்பந்த கூலிகளாய் வாழ நேர்ந்தது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.